வணக்கம். தமிழ்நாட்டுல சமீபமா இந்த நலத்திட்ட பணம் பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. இதுல எது உண்மை, எது வெறும் வதந்தி, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கா? கவலையை விடுங்க. இது எல்லாத்தையும் நாம இப்போ ஒன்னொன்னா பிரிச்சு பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். 21,000 ரூபாயா? அப்படியேங்கப்பா. இந்த நம்பரை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும். இந்த பணம் எப்படி கணக்குல வருது? இது ஒரே திட்டத்துல வரப்போற பணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல. மாநில அரசு கொடுத்த பணம், எதிர்காலத்துல கொடுப்பேன்னு சொன்ன வாக்குறுதி, அப்புறம் மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வரப்போகுதுன்னு சொல்ற பேச்சு, இது எல்லாத்தையும் சேர்த்தா வர்ற ஒரு தோராயமான கணக்கு தான் இது. சரி வாங்க, இதை இன்னும் ஆழமா பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தையும் நாம தெளிவா புரிஞ்சுக்க இத 4 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஏற்கனவே கொடுத்த அந்த 5,000 ரூபாய் பத்தி பார்ப்போம். அப்புறம் அதுக்கு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, என்னென்ன வாக்குறுதிகள் வந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மத்திய அரசு திட்டம் பத்தின பேச்சுகள்ல எவ்வளவு உண்மை இருக்குன்னு அலசிட்டு கடைசியா நீங்க இதுக்கெல்லாம் எப்படி தயாராகிறதுன்னு சொல்றேன். சரி, முதல்ல நாம உறுதியான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வதந்திகள், வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நிஜமாவே என்ன நடந்துச்சு? மாநில அரசு கொடுத்த அந்த 5,000 ரூபாய் பணம் எப்படி, யாருக்கு, எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆமாங்க, இதுதான் நடந்த முதல் விஷயம். பிப்ரவரி 13ஆம் தேதி நம்ம மாநிலத்துல தகுதியான சுமார் ஒரு 1,31,00,000 பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நேரா 5,000 ரூபாய் பணம் அனுப்பப்பட்டுச்சு. இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. இப்போ நீங்க பாக்குற இந்த டேபிள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வந்த அந்த 5,000 ரூபாய் ஒரே தொகையா வரல, அதை 3ஆ பிரிச்சிருக்காங்க. பிப்ரவரி மாசத்துக்கான 1,000 ரூபாய், அப்புறம் வர மார்ச் ஏப்ரல் மாசத்துக்கான பணத்தை முன்பணமா ஒரு 2,000 ரூபாய், அதோட கோடைக்கால சிறப்பு உதவியா ஒரு 2,000 ரூபாய், ஆக மொத்தம் 5,000 ரூபாய். இப்போ தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, அரசாங்கம் பணத்தை அக்கவுண்ட்ல போட்டாச்சு. அதோட விஷயம் முடிஞ்சுதா? இல்லவே இல்ல. அந்த 5,000 ரூபாய் பணம் போட்டதுக்கு அப்புறம்தான் அசல் கதை ஆரம்பிச்சது. மக்கள் என்ன செஞ்சாங்க, இதனால என்னென்ன புது வாக்குறுதிகள்லாம் வந்துச்சுன்னு அடுத்ததா பார்க்கலாம் வாங்க. பணம் அக்கவுண்ட்டுக்கு வந்த அடுத்த நாளே விஏஓ ஆஃபீஸ், தாலுக் ஆஃபீஸ், இ-சேவை மையன்னு எல்லா இடத்துலயும் பயங்கரமான கூட்டம். இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனவங்க, புதுசா ரேஷன் கார்டு வாங்கினவங்கன்னு எல்லாரும் நமக்கும் இந்த பணம் கிடைக்குமான்னு கேட்டு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அரசாங்கம் இப்போதைக்கு புதுசா எந்த அப்ளிகேஷனையும் வாங்கல. ஏற்கனவே உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களோட மேல்முறையீடுகளை மட்டும்தான் இப்போ பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பரபரப்பான சூழல்ல தான் முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்துச்சு. அதாவது திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா இப்போ கொடுக்கிற இந்த மாதாந்திர உரிமை தொகை 1,000 ரூபாயை 2,000 ரூபாயா உயர்த்துவோன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே கொடுத்த பணத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது ஒரு எதிர்கால வாக்குறுதி. இதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நாம வதந்திகள், அரசியல் கணிப்புகள் இருக்கிற ஏரியாக்குள்ள வர்றோம். 2026 தேர்தலை மனசுல வச்சு மத்திய அரசு ஒரு புது திட்டத்தை கொண்டு வரலான்னு ஒரு பேச்சு அடிப்படுதே, அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அரசியல் வட்டாரங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசோட இந்த நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி மத்திய அரசு ஒரு பெரிய நிதி உதவி திட்டத்தை அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு அரசியல் நகர்வா பார்க்கப்படுது. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும். இடது பக்கம் மாநில அரசு செஞ்ச உறுதியான விஷயம், அதாவது கொடுத்த 5,000 ரூபாயும் கொடுப்பேன்னு சொன்ன வாக்குறுதியும் இருக்கு. ஆனா வலது பக்கம் பாருங்க, மத்திய அரசு திட்டம்னு சொல்றது இன்னும் வெறும் பேச்சளவுலையும் ஊகங்கள் அடிப்படையிலும் தான் இருக்கு. சரி, ஒருவேளை மத்திய அரசு பணம் கொடுத்தா அந்த 12,000 ரூபாய் எங்கிருந்து வரும்? அதுக்கு சொல்ற காரணம் என்னன்னா, கேஸ் மானியம், உரமானியம், PM கிசான் திட்டம் மாதிரி மத்திய அரசோட பல திட்டங்கள்ல நிலுவையில இருக்கிற பணத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே தொகையா கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு செய்திகள் சொல்லுது. இந்த வாக்குறுதிகள், வதந்திகள் எல்லாம் இப்படியே போகட்டும். எந்த திட்டம் வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, நீங்க உங்க பக்கம் தயாரா இருக்கணுமா இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் இப்போதைய $1,000,000 கேள்வி. எந்த திட்டமா வேணா இருக்கட்டும், பணம் உங்க கைக்கு சரியா வந்து சேரணும்னா நீங்க சில அடிப்படை விஷயங்களை கரெக்டா வச்சிருக்கணும். அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த 4 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல, உங்க ஆதார் கார்டுல உங்க பேரும் மொபைல் நம்பரும் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. 2வது, மிக முக்கியமா உங்க ஆதார் நம்பரை பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணிடுங்க. PM கிசான் பணம் வாங்குறவங்களா இருந்தா EKYC-ய கண்டிப்பா முடிச்சிருங்க. கடைசியா, உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர், IFSC கோட் எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ஆதார் லிங்க் பண்றது அவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா அரசாங்கம் இப்போ பணத்தை நேரடியா நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கே அனுப்புது. இதுக்கு பேரு தான் DBT, அதாவது நேரடி மானிய பரிமாற்றம். இந்த முறையில பணம் வரணும்னா உங்க ஆதார் கார்டோட ஒரு பேங்க் அக்கவுண்ட் கண்டிப்பா இணைக்கப்பட்டிருக்கணும். அப்போதான் எந்த திட்டத்துல பணம் வந்தாலும் தடங்கள் இல்லாம வந்து சேரும். ஒருவேளை எதிர்காலத்துல புதுசா அப்ளிகேஷன் கேட்கும்போது நீங்க தகுதியானவர் தானான்னு தெரிஞ்சிக்க இப்போ இருக்கிற மாநில அரசோட திட்டத்தை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு 21 வயசுக்கு மேல இருக்கணும், குடும்ப வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும், குறிப்பிட்ட அளவுக்கு மேல நிலம், கார் மாதிரி வாகனங்கள் இருக்கக்கூடாது, கரண்ட் பில்லும் ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கணும். ஆக ஒரு பக்கம் மாநில அரசு ஏற்கனவே பணம் கொடுத்திருக்கு, எதிர்கால வாக்குறுதியும் இருக்கு. இன்னொரு பக்கம் மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வரலான்னு ஒரு பேச்சு இருக்கு. எது எப்படியோ நீங்க உங்க பக்கம் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரியா வச்சுக்கிட்டு தயாராயிருங்க. இன்னும் நிறைய உதவிகள் வரப்போகுதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க.